வணக்கம். டாப் 10 எங்க, பாட்டம் 10 எங்கன்னு ஆல்ரெடி கமெண்ட்ல கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. பட் டிசம்பர் எண்டு வரைக்கும் என்ன படங்கள் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் லிஸ்ட் ரெடி பண்ணுவேன். ஒவ்வொரு வருஷமும் அதுதான் வழக்கம். ஏன்னா எந்த படத்தையுமே ஓவராக எதிர்பார்க்கக்கூடாது, பாட்டம் 10ல வரலாம். அண்ட் எதையும் அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது. ஸோ டாப் 10லேயும் வரலாம். இந்த சிறையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வாரமாகவே சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பாராட்டு போஸ்ட்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ட்வீட் போட்டால் சந்தேகம் வர அளவுக்கு தான் இந்த ட்ரெண்டையும் மாற்றி வச்சுருக்காங்க. அதனால் அதையெல்லாம் பார்த்து நானே ஹைப்பெல்லாம் ஏற்றிக்காமல் எப்பவும் போல் ஓப்பன் மைண்டோட பார்க்க போனேன். பட் கண்டிப்பாக ஒரு தரமான படம். மேற்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு லைக், கமெண்ட், ஷேர்னு அந்த முடிவுகளும் எடுக்கலாம். மெம்பர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஜாயினும் பண்ணலாம். சிறை 2004 ஃபைல் நடக்கிற ஒரு கதை. ஆர்ம்ட் ரிசர்வ் போலீஸ் விக்ரம் பிரபு கோர்ட் எஸ்கார்ட்ல கைதிகளை கோர்ட்டு கூட்டு போயிட்டு வர வேலையை ரொம்ப பொறுப்பாக செஞ்சுட்டு வர ஒருத்தர். ஆரம்பத்திலே ஒரு கைதி தப்பிக்க ட்ரை பண்ணி அதனால கொஞ்சம் வயலண்டாக அந்த சூழல் மாறி இவர் மேலே டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி வைக்கிற அளவுக்கு பிரச்சனை ஆயிடுது. இந்த சூழலில் இன்னொரு விசாரணை கைதியை சிவகங்கை கோர்ட் வரைக்கும் கூட்டு போகிற டியூட்டி விக்ரம் பிரபுவுக்கு வருது. அந்த கைதி பேர் அப்துல். பார்க்க டீனேஜ் பையன் மாதிரி இருக்காரு. இவங்க வேலூர்லேருந்து பஸ் ஏறி சிவகங்கை போயிட்டு வரணும். பட் ஜெயிலேருந்து கிளம்புற அந்த மொமெண்ட்லேருந்தே அப்துல் இவங்க கிட்ட தப்பிச்சணுங்கிற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜில் இடம் மாறுறாரு. அப்படி ஏதாவது நடந்துச்சா இல்லையா, ஏற்கனவே பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கிற விக்ரம் பிரபு இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அப்துல் யாரு, அவர் ஏன் ஜெயிலில் இருக்காரு, இதெல்லாம் தான் இந்த சிறை. படத்துடைய பேர் தான் சிறை. ஆனால் சிறையில் நடக்கிற காட்சிகள் படத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருவேளை இந்த சிஸ்டம் ஒரு கைதியை ட்ரீட் பண்ணுற விதத்தை, இந்த கோர்ட்டுக்கு போகிற வழியிலையும் கோர்ட்லேயும் திரும்ப வரும்போதும் கூட அவன் சிறையிலேயே அடைபட்டு கிடக்கிற அந்த ஃபீலை தர்றதுனால இந்த பேரை வச்சிருக்கலாம் நானே நினச்சிக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போலீஸ் ப்ரொசீஜரல் ட்ராமா, கோர்ட் ப்ரொசீஜரல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் 2 விதமான கதைகளையும் அந்த கதைகளுக்கான முடிவையும் சொல்றாரு இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி. ஒன்று ப்ரொட்டாகனிஸ்ட் கதிரவன் கேரக்டருடைய கதை, அதான் விக்ரம் பிரபு. இவருடைய பார்வையில் அப்துல் அப்படிங்கிற இன்னொரு மெயின் கேரக்டருடைய கதையும் நம்மளுக்கு சொல்லப்படுது. இந்த கதை மூலமாக கதிரவன் கேரக்டருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் நடக்குது. அந்த கேரக்டர் ஒரு லேர்னிங் கர்வ் உள்ள போயிட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மும் ஆகிறாரு. தான் ரியலைஸ் பண்ணதை மற்றவங்களுக்கும் பாஸ் ஆன் பண்ண ட்ரை பண்றாரு. இன்னொன்று அப்துல்லோட கதை. அப்துல் காதலிச்சாரு அப்படிங்கிறது கதை கிடையாது, அது அவருடைய நிலைமைக்கான காரணம். இந்த கதை ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்த கைதி நடத்தப்படுற விதம், அவர் மேல அவர் சமூகத்து மேல இருக்கிற பொதுவான ஒரு அபிப்பிராயம், லீகல் சிஸ்டம்ல இருக்கிற சிக்கல்கள், இதையெல்லாம் மீறி அந்த கேரக்டருக்கான நியாயம், அவர் தேடுற ஒரு விஷயம் அவருக்கு கிடைச்சதா இல்லையா, இதுதான் இந்த கதை. ஒரு வகையில் டாடாகாரன் படத்துடைய ஸ்பிரிச்சுவல் சீக்வல் மாதிரி இந்த படத்தை நம்ம சொல்லலாம். அங்கே போலீஸ் ட்ரைனிங் முடிச்ச விக்ரம் பிரபு கேரக்டருக்கு ஏஆர் டீமில் வேலை கிடைச்சா என்ன ஆகுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். கேரக்டரைசேஷனையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காரு, அந்த இன்டெகிரிட்டியோட மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இந்த கதையை எழுதின டாடாகாரன் இயக்குனர் தமிழ். விக்ரம் பிரபு இந்த கேரக்டரை எக்ஸலண்ட்டாக கேரி பண்ணியிருக்காரு. டாடாகாரன், இருக்கப்பற்று, லவ் மேரேஜ்னு அவருடைய இந்த செலக்ஷன்ஸ் எல்லாம் வரிசையாக ரொம்ப நல்லாவே இருக்கு. நடுவில் ரைடு காட்டின்னு கொஞ்சம் பெசகினாலுமே கூட இப்போ பேக் ஆன் ட்ராக். அண்டர்ஸ்டாண்டடாக ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். கோபம், போலீஸ் காட்டுற டிப்பிக்கலான கண்டிப்பு, தன்னுடைய ரைட்ஸை எங்கேயும் விட்டு தராமல் பேசுகிற விதம், தன்னுடைய டியூட்டி என்னன்னு சரியாக புரிஞ்சு அவரால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணுற விதம் ரொம்ப ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். இப்படியான எஸ்கார்ட் டியூட்டி பயணத்தில் எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, உயரதிகாரிகள் எப்பயுமே அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுறது, ஹைரார்கிங்கிற பேர்ல ஜூனியர்ஸை இல்ட்ரீட் பண்ற விதம், ஒரு புது போலீஸ் உலகத்தை, உண்மைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு உலகத்தை அவ்வளவு டீடைலிங்கோட பிரசன்ட் பண்ணியிருக்காங்க இயக்குனர் சுரேஷும் ரைட்டர் தமிழும். ஜஸ்ட் நேம் டிராப் மாதிரி இல்லாமல் இந்த அஃபிஷியல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணப்படுற விதம், அதுக்குன்னு தனியாக எங்கேயும் விளக்கம் கொடுக்காம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு கதை நகர்த்தின விதம்லாம் ஒரு ஸ்மார்ட்டான முடிவு. தென் போலீஸ் கேரக்டர்ஸ்லையுமே கூட ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தான் கேரக்டரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. எல்லாருமே மோசம் கிடையாது, அதுக்குன்னு எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. பாண்டிங்கிற கேரக்டர் ஒருத்தர் வருவார். பவர் அபியூஸ்னா என்னன்னு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்த மாதிரி பயங்கரமாக மோசமாக பிஹேவ் பண்ணுவார். ஹரிசங்கர் இந்த கேரக்டரில் நடிச்சிருக்காரு. நமக்கே 4 அப்பம் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ப்ராப்பராக அந்த கேரக்டர் கொண்டு வந்திருந்தாரு. இவர் கூடவே கொஞ்சம் பயந்தா மாதிரி சுற்றுற இன்னொரு போலீஸ் கேரக்டர், டுவர்ட்ஸ் தென் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிற ஒரு ஏட்டு, வேணாம் நினைக்கிற இன்னொருத்தர், இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரகம். இது ஸ்டேக்ஸை எஃபெக்டிவாக மாற்றி நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணுது. தமிழ் சினிமாவை பார்த்து பழக்கப்பட்டு கெட்டு போன நம்மளுடைய மைண்ட் என்னெல்லாம் யோசிக்குமோ எல்லாமே நடக்கிற மாதிரி தான் தெரியும். சிலது நடக்கும் கூட, பட் டோட்டலாக நம்மளை ஆச்சரியப்படுத்தி நெகிழ வச்சு அழ வச்சு அனுப்புறாரு இயக்குனர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஹோட்டல் சீன், அதில் கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிற லெவல்லாம் டென்ஷன் இருக்கு. பட் செகண்ட் ஹாஃப்ல டோட்டலாக அந்த கடைசி அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்ம மனசை அப்படியே ஒரு டென்ஷன்லேயே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க பாருங்க. படம் முடியறதுக்குள்ளே நல்லா கொஞ்சம் பதறிட்டேன். நிறைய பேர் குரூப்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு படப்பிடிப்பாக வருதேன்னு சொல்கிற லெவலில் எடுக்கப்பட்டிருந்தது அந்த மொத்த கிளைமேக்ஸ் டச்சும். கிளைமேக்ஸ்லாம் கலங்க வச்சு கைத்தட்டவும் வைக்கிறாரு இயக்குனர். டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டடான ஒரு எண்டிங். அப்துல்லா, அக்ஷய்குமார், கலையரசியா அனிஷ்மா, அவங்க அக்காவா வர இஸ்மத் பானு, விக்ரம் பிரபுவுடைய வைஃபா வர ஆனந்தா, அம்மாவா வர ரம்யா சுரேஷ், ஒரே ஒரு சீன்
சீன்ல வந்தாலும் நாக் அவுட் பஞ்ச் மாதிரி அடிச்சுட்டு போற மோனார் ரமேஷ், ஜட்ஜா வர தேனப்பன், ஆட்டிடியூட் காட்டுற இன்னொரு ஜட்ஜ், இப்படி ஒவ்வொரு கேரக்டருமே சின்னதும் பெருசும் எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாவும் படம் பிரில்லியன்ட், ஆக்ஷன் சீன்ஸோட குறியவும் சரி, எடிட்டிங்கும் சரி எக்ஸலண்டா இருந்தது. ஜஸ்டின் பிரபாகரனுடைய பின்னணி இசைக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன், ஒரு குவாலிட்டியான ஒர்க்கை கொடுத்திருந்தாரு. கோயில வச்சு ஒரு மாண்டேஜ் பாட்டு வரும், அது கேட்க ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படத்துடைய டிராபேக்ஸா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த போலீஸ் எஸ்கார்ட் பயணத்தில் வர சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குக்டப்பாக தான் ஃபீல் ஆச்சு. வரணுமே அப்படின்னு பிரச்சனை கொண்டு வந்த மாதிரி இருந்தது. பட் அதுக்கெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல ஈடு கட்டிடுறாங்க. அண்ட் அப்துல் கேரக்டருடைய லவ் ஸ்டோரியும் கூட ரொம்ப கிளீஷேடா இருந்தது. அப்துல் கேரக்டர் பண்ண தப்புக்கு ஆப்போசிட் சைடில் எந்த ரியாக்ஷனும் இல்லை அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு சரியா சொல்லப்படலை. தென் ஒரு ஜட்ஜு கேரக்டர் வருவார், டக்குன்னு இந்த தலனிமிர்ந்து நடங்கலையோ அப்படின்ற அந்த மோடுக்கு போகும்போது கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருந்தது. மொத்தத்தில் இந்த சிறை இந்த இயர் எண்டோட வீக்கெண்டுக்காகவே, இந்த வருஷம் முழுக்க பல படங்கள் தந்த விழுப்புண்களை சரி பண்ணுறதுக்காகவே ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு தரமான படம். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். படத்துடைய தீம் அண்ட் மைல்டு வயலன்ஸுக்காக கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கான படம் இல்லை.